ஏங்க இல்லை இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்போ கூட்டணி அமைச்சோம்? 2021 இருந்தது. முதல்ல நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்கள் இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனையை தீர்ப்பு வைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுகவினுடைய கூட்டணி விவகாரங்கள்ல பாஜகவுடன் 2024 மற்றும் 26 தேர்தல்களில் கூட்டணி இருக்காது என உறுதியாக சொல்லி வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இருப்பதை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு பதிலினை தற்பொழுது அவர் டெல்லியில் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்தியாவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்புல அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடன் அந்த ஆலோசனையில் இருந்தார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தினுடைய நலன்களை முன்வைத்து தமிழகத்திற்கான நிதி பகிர்வினை தர வேண்டிய அந்த நிலுவைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், மேலும் தமிழ்நாட்டுக்கு நலன் தரக்கூடிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும், ரயில்வே திட்டங்களை கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் தான் அந்த சந்திப்பின் பொழுது வலியுறுத்தியதாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது நாள் வரையிலும் பாஜகவுடனான கூட்டணியோ அல்லது கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக இருந்தது தொடர்பாக கேள்விகள் கேட்கும் பொழுதெல்லாம் ஏற்கனவே உறுதியாக அறிவித்து விட்டோம், 2026 வரையிலுமான தேர்தல்களில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்காது என்று பல முறை செய்தியாளர் சந்திப்புல அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வந்தார். அண்மையில ஆத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகாக செய்தியாளர் சந்தித்த பொழுது அவர் முதல் முறையாக அந்த கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகளில் ஒரு மாற்றத்தை தெரிவித்திருந்தார். அதை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பா ஆத்தூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு 6 மாதம் கழித்து பாருங்கள் யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் தெரிவிப்போம் என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழல்ல அது அரசியலில் ஒரு அதிரடியாக பாஜகவுடைய மூத்த தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு கூட்டணி தொடர்பானதாக பேசப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் அதிமுக திட்டவட்டமாக உள்ளதா என்ற கேள்வி செய்தியாளர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி, கொள்கை வேறு கூட்டணி வேறு, கொள்கையில் அதிமுக நிலையாக இருப்பதாகவும் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி நிலைப்பாடுகள் மாறும் என்றதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவரையிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் தற்பொழுது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும், கூட்டணி நிலைப்பாடு மாறும் என்ற ஒரு கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மாறுதலுக்கு அவர் வந்திருப்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் முக்கியமான ஒரு பதிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கடந்த காலம் திட்டவட்டமாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சந்திப்பிற்கு பிறகு சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி குறித்து சொல்லப்படும் என்பதும் தேர்தல் நெருங்கக்கூடிய வேளைகளில் அதுக்கான அறிவிப்புகள் இருக்கும் என்பதையும் அவருடைய பதிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக கொள்கையில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது எனவும், ஆனால் கூட்டணியில் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி தொடர்பான நிலைப்பாடும் மாறும் என்பதையும் அவர் தற்பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய சூசகமான பதிலாக தெரிவித்திருக்கிறார். வணக்கம், உங்க தகவல்களுக்கு. ஏங்க இல்ல இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்போ கூட்டணி அமைச்சோம்? 2021 இருந்தது. முதல்ல நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க.
கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்கள் இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனையை தீர்ப்பு வைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.